அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பேரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை பெரியவனாய் மாற்றிய அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை பெரியவனாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தின அன்பு. சேர்த்து பாடலாமா? என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, சொல்லுங்க. என்னையோ நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. எஸ் எஸ் லார்ட், என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, ராஜா, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை இழுத்து கொண்ட, என்னை இழுத்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Lord.
நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம எப்படி காத்தாருன்னு சொன்னா, அவருடைய கண்மணி போல காத்தார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணி என்ன செய்யலாம்? நீதிமானை தொட்டுட்டு குற்றம் இல்லாமல் எவனும் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தொடுகிறவன் யாருடைய கண்மணியை தொட முயற்சிக்கிறானா, நெருங்கவே முடியாத நெருப்பா இருக்கிற கர்த்தருடைய கண்களை தொட முயற்சிக்கிறான். அப்படிப்பட்டவனை அந்த நெருப்பு பட்சிக்கும். Our Lord is a God of consuming fire. கன்சியூம் பண்ணிடுவாரு. அல்லேலூயா. விட்டு வச்சிருக்காருன்னா ஏதோ ஒருக்காக விட்டு வச்சிருக்கிறாரு. நீ எப்படியாகிலும் தடவியாகிலும் அவரை கண்டுகொள்வதற்காக அவர் உன்னை விட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா அதையும் தாண்டி நீ சனகரிப்பு மாதிரி கையில் அதிகாரத்தை எடுத்து என் ஜனத்தை நொறுக்க நினைச்சேனா, நான் உன்னை நொறுக்குவேன்னு சொல்றேன். அல்லேலூயா. இதுதான் உங்களுடைய என்னுடைய நம்முடைய எதிரிக்கு தேவன் செய்ய நினைத்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு எனக்கு செய்ய நினைத்திருக்கிறது அது பெரியது. அல்லேலூயா, அது பெரியது. உங்களுக்கு எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியது. அல்லேலூயா. என்னையும் நினைத்த அன்பு, இதுவரையிலும் என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, சொல்லுங்க. என்னையும் நினைத்த அன்பு, இத்தனை மாதங்களும் என்னை கைவிடாமல் நடத்தின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட அன்பு. ஆமென், ஆமென். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, எழுத வார்த்தைகள் இல்லை. இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஒரு கவிஞன் இப்படி சொல்றான், சமுத்திரத்தில் இருக்க எல்லா நீரையும் இங்கா மையா மாத்தினாலும், மரங்கள் எல்லாம் பேனாவாக மாற்றப்பட்டாலும், உங்களுடைய அன்பை எழுதவோ சொல்லிவிடவோ முடியவே முடியாது ஐயா. ஹல்லேலூயா. Such a great love. ஹல்லேலூயா. agape love. ஹல்லேலூயா. அந்த அன்பு என்ன செஞ்சு தெரியுமா? உங்களுக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்தது. ஹல்லேலூயா. அதை விட மேலான ஒரு அன்பு இல்லைங்க உலகத்துல. யாருங்க ஜீவனை கொடுப்பா? மருத்துவமனையில் போராடிக்கிட்டு இருக்கிற மகனுக்காக தகப்பன் ஜீவனை கொடுப்பாரா? மகளுக்காக அம்மா ஜீவனை கொடுப்பாங்களா? இல்லை, அழுதுட்டு இருப்பாங்களே ஒழிய ஜீவனை கொடுக்க யாரும் முன் வர மாட்டாங்க. ஒருவேளை தங்களுடைய பார்ட்ஸை கொடுப்பாங்க, ஹார்ட்டையோ கிட்னியோ கொடுப்பாங்க, அல்லது ஏதாவது காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்பாங்க. பட் அவங்க சேர்ந்து மறிக்கிறதுக்கு நான் ஆயத்தம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, உனக்காக நான் சிலுவையில் மரித்திருக்கிறேன். அதனால் நீ மரிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. உன் சாபத்துக்காக, உன் பாவத்துக்காக, உன்னுடைய கடன் பாரத்துக்காக, உன்னுடைய தொல்லைகளுக்காக நீ உலகத்தை விட்டு போகணும் அவசியம் இல்லை. நீ என்னுடைய பட்சத்தில் நில், நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பட்சத்தில் நீங்க நின்று பாருங்க. அவர் பட்சத்தில் நில்லுங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் நிற்பவன். If God be with us, who can be against us? No one can stand against you if God is with you. Hallelujah. கர்த்தர் உங்களோட என்னோட இருப்பாரானால் ஒரு மனிதன் கை நீட்டி ஒன்று செய்ய முடியாது. Hallelujah, hallelujah, ஆமென். அவர் அப்படியே உயர்த்தி பாடலாமா? கர்த்தரை உயர்த்தி. ஆமென், ஆமென். சோதரம் உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து ராஜா என் இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி. எல்லா நாவுகளும் பாடட்டும். உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, கரம் பிடித்து
உயர்த்தி ஆமே நன்றி நன்றி சொல்லுங்க நன்றி எல்லா நாவுகளும் நன்றி நன்றி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் எல்லாம் துள்ளுது சந்தோஷம் மகிழ்ச்சி கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே காயமெல்லாம் ஆற்றுகிறே கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே காயமெல்லாம் சிலர் காயப்படுத்திட்டு போயிடுவாங்க ஆற்றுகிறது என் ஆண்டவர் தான் நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா பயபக்தியோடு கண்களை மூடி யாரும் வேடிக்கை பார்க்க வேணாம் யாரும் ஒளிச்சிருக்க வேணாம் கர்த்தர் உங்களை தொடுற நேரம் ஆவியானவர் உங்கள் நடுவில் உலாவுகிற நேரம் நீங்க கண்ணீரை துடைக்கிற நேரம் உங்க பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றுகிற நேரம் உங்க பிள்ளைகளுடைய மனக்காயங்களை ஆற்றி வசனம் என்கிற மருந்தை ஆண்டவரை தடவி குணமாக்குகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, காயப்படுத்துறவங்க காயப்படுத்திட்டு போகட்டும், நான் உன்னை ஆற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. யோசேப்பை காயப்படுத்தினாங்க, கல்லை கொண்டு எரிஞ்சாங்க, அவனுக்கு விரோதமா எழுப்புனாங்க, குழியில தூக்கி போட்டாங்க. அவங்க எல்லாம் செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் காத்திருந்தார். கொல்லணும்னு நினைக்கும் போது தான் அவர் வந்து நின்னாரு. அப்பா ரூபன் மூலமா பேசினாரு, அவனவே கையை பிடிச்சிட்டு அவன் மூலமாவே பேசினாரு. கொன்றாதீங்க, ஒருவேளை விற்கிறதுனா வித்துருங்க. எவ்வளோ வெள்ளிக்காசு விற்றாங்க தெரியுமா? 20 வெள்ளிக்காசு, 20 வெள்ளிக்காசு. இயேசுக்கு தான் 30, யோசேப்புக்கு 10 கம்மி தான், 20 வெள்ளிக்காசு. ஆனால் அந்த காசை கொடுத்துட்டு அவனை விலைக்கு வாங்கிட்டு போனது எகிப்துக்கு போகிற வியாபாரிகள். நான் சொல்கிறேன், குழியில் கிடந்தவனை அங்கேயே கர்த்தர் எடுத்து உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. என் பாஸ்டர், அடிமையாக கொண்டு போகப்படுகிறானே, அது உங்களுக்கு தெரியலையா? அடிமையாக கொண்டு போகப்பட்டாலும் அவன் ஒட்டகத்தின் மேலே ஏறி கொண்டு போகப்படுகிறான். அல்லேலூயா. அது ஒரு உயர்வு தானே. அன்றைக்கு இருந்த 4 வீலர் அதுதானே. அல்லேலூயா. அது மேலே உட்கார வச்சு தரன்னு இழுத்துட்டு போகிற அனுபவம் ஒன்று இருக்குது கைதிகளை. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, அவங்கள ஒட்டகத்தில் வரவழைச்சு அவங்க கையில் இவனை விற்கும்படி செய்து 20 வெள்ளிக்காசு வாங்கிட்டு ஓடுங்களான்னு சொல்லிட்டாரு. இவனை தூக்கி உயர்த்தி வச்சு ஆண்டவர் அவனை கொண்டு போனாரு. அங்கேயே உயர்த்துகிற வேலையை ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியாக எகிப்தில் கொண்டு போய் 30வது வயசில் அவனை நல்லா உயர்த்தி வச்சுட்டாரு. எந்த இடத்துலையும் அவன் கர்த்தரை கசந்து கொள்ளலைங்க. அது ஒன்று தாங்க முக்கியமான விஷயம். நான் இப்படி உத்தமமாக இருந்து வாலிபத்தில் பாவத்தை வெறுத்து, எங்கள் அன்னைமாரெலாம் செய்கிற பாவத்தெல்லாம் வெறுத்து, அதெல்லாம் நான் செய்யாமல் ஃபாலோ பண்ணாமல் எங்கள் அப்பாட்ட வந்து அவங்கள பற்றி சொல்லி துன்மார்க்கத்தை வெறுத்ததுக்கு கிடைச்ச பலனா அப்படிலாம் கேட்கல. துன்மார்க்கத்தை வெறுத்தவனை கர்த்தர் உயர்த்தி வச்சு அழகு பார்த்தா. அல்லேலூயா. இன்னைக்கு நீ துன்மார்க்கத்தை வெறுப்பியா? பாவத்தை வெறுப்பியா? பாவத்துக்கு எதிர்த்து நிற்பியா? இன்னைக்கு ஒருவேளை அடிமையை போல உன்னை நடத்தப்படலாம், நீ நடத்தப்படலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உயர்வு ஆரம்பமாகி விட்டது. கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்க போறாரு. அன்னைக்கு நீ சொல்லுவ, கர்த்தர் நல்லவர், நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க எல்லாரும், அவர்